ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எடுத்துக்காட்டு 2/20 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 2/20 பின்வரும் தொடர் வரிசைகளின் பொது உறுப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? பொது உறுப்பு அப்படின்னா என்னது? ஏஎன். ஓகேவா? ஏஎன் நம்ம சொல்லணும். இப்போ இந்த தொடர் வரிசைகள் 3 தொடர் வரிசைகள் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொது உறுப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேவா? இப்போது பாருங்கள் தீர்வு. ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன் 3, 6, 9 அதுக்கப்புறம் போய்கிட்டே இருக்கா? ஓகேவா? இந்த தொடர் வரிசையோட பொது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பொது உறுப்பு சொல்லணும் அப்படின்னா நம்ம இதுக்கு என்ன, இந்த உறுப்புகளுக்கெல்லாம் என்ன சம்மந்தம், இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஏஎன் பொது உறுப்பு நம்ம சொல்லிடலாம். இப்போ பாருங்கள், இது எப்படி அப்படின்னா, இப்போ இங்கே 3 இருக்குது. அடுத்து 6ங்கிறது எப்படி வரும்? 3 கூட 2 பேருக்குன்னா 6 வரும் இல்லையா? அப்போது 3 2 6. ஓகேவா? 6ங்கிறத 3 2 6 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். 3 பெருக்கல் 2 அப்படின்னு. அடுத்து 9ங்கிறது எப்படி வரும்? அதே 3 கூட 3 பேருக்குன்னா 9 வரும் இல்லையா? அப்போ இதை எப்படி சொல்லலாம்? 3 பெருக்கல் 1, 3 பெருக்கல் 2, 3 பெருக்கல் 3. அப்போ அடுத்து வேணும் அப்படின்னா 3 பெருக்கல் 4, 3 பெருக்கல் 5 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குமா? அப்போ அடுத்துனா 3 பெருக்கல் 4, அடுத்து 3 பெருக்கல் 5 இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம இதோட பொது உறுப்பு எப்படின்னு சொல்லலாம்? பாருங்க, இது எல்லாத்துலேயுமே பொதுவாக இருக்கிறது என்னது? 3 அப்படிங்கிறது பொதுவாக இருக்கா? அப்போது பொது உறுப்பு நான் எழுதுற பாருங்க. பொதுவாக இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிக்கணும். இப்போ பொது உறுப்பு ஏஎன்னு சொல்லுவோமா? ஏஎன் ஈக்குவல் டு இது எல்லாத்துலேயுமே இருக்கிறது 3. இப்போ 3 இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 போய்கிட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை என்னு சொல்லிடலாமா? ஓகேவா? 3n. ஓகேவா? ஏஎன் ஈக்குவல் டு 3n. இதுதான் இந்த தொடர் வரிசைக்கான பொது உறுப்பு. இப்போ இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். எப்படின்னு பாருங்கள். இப்போ இங்கே நான் ஒன்று சொல்லணும். எண்ணுங்கிறது, இந்த எண்ணுங்கிறது இயல் எண்கள் கேபிட்டல் எண்ணில் இருக்குது. என் பிலாங்ஸ் டு என் இந்த பிலாங்ஸ் டு அப்படின்னா இதுக்குள்ளே இருக்குது இயல் எண்கள். இயல் எண்கள்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 4 அப் டு எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்குது. ஓகேவா? இந்த எண்ணுங்கிறது பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். ஓகேவா? இப்போது இங்கே எண்ணுக்கு 1ன்னு கொடுங்க. 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 3 வருமா? ஃபர்ஸ்ட் உறுப்பு கிடைக்குமா? அடுத்து அதே மாதிரி அடுத்து என்ன கொடுக்கணும்? 2 கொடுத்தோம் அப்படின்னா 3 2 6 ரெண்டாவது உறுப்பு கிடைக்குமா? அப்போ 3ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 3வது உறுப்பு கிடைக்குமா? 4ன்னு கொடுத்தா 4வது உறுப்பு கிடைக்குமா? இதுதான் பொது உறுப்பு. ஓகேவா? நம்ம எண்ணுன்னு சொல்கிறோம். அந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம ஒரு நம்பராக கொடுக்க நம்மளுக்கு ஒரு உறுப்பாக கிடைச்சிட்டே இருக்கும். இதுதான் பொது உறுப்பு ஏஎன் ஈக்குவல் டு 3nங்கிறது இந்த தொடர் வரிசைக்கானது. அடுத்து செகண்ட் நான் எழுதுகிற பாருங்க. 1/2, 2/3, 3/4. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா, இப்போ இதை நான் எழுதுகிற பாருங்கள். எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ 1 2 3ங்கிறதெல்லாம் நான் என்னன்னு சொன்னேன்னா 1 2 3 அப்படின்னு வந்தால் அதை என்னன்னு சொல்லிடலாம். அப்போ மேலே எல்லாமே என் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா மேலே எல்லாமே வந்துடுமா? 1 2 3ன்னு தான் போகுது. அப்போ மேலே என் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு உறுப்பு எப்படி இருக்குது? 1/, இதுக்கும் என்ன சம்மந்தம்? 1ன்னு இருக்குது, இங்கே 2ன்னு இருக்குது. அப்போ 1 கூட 1 கூட்டியிருக்காங்களா? அப்போ அடுத்து பாருங்கள், இங்கே 2ன்னு இருக்குது. 2/, இங்கேயும் அப்போ 2 கூட 1 கூட்டினா 3ன்னு வந்துடுமா? அடுத்து இங்கே 3ன்னு இருக்குது. 3/, இங்கே 4 இருக்கனால 3 கூட 1 கூட்டினா 4ன்னு வந்துடுமா? அப் டு எக்ஸட்ரா இதே மாதிரி போய்கிட்டே இருக்குது தானே? இதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போது பொது உறுப்புங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? இதுலேயே பொது உறுப்பு ஏஎன் ஈக்குவல் டு எப்படி சொல்லலாம்? மேலே 1 2 3 அந்த மாதிரி போகுது. அதனால் மேலே என்னன்னு சொல்லிடலாம். இதே சப்போஸ் எல்லாத்துக்குமே 1/1 அப்படியே இருந்தது அப்படின்னா மேலே 1ன்னு சொல்லியிருக்கலாம். இங்கே 1 2 3ன்னு போகிறனால நம்ம இங்கே என்னன்னு தான் சொல்லணும். அப்போ மேலே என் பை கீழே எப்படி இருக்குது? அந்த எண்ணு கூட +1 இல்லையா? இங்கேயும் எண்ணு 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த 2 கூட +1. அப்போது n +1ன்னு கொடுக்கலாமா? இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் பாருங்கள். இது எப்படி கொடுக்கணும்? n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N அதே மாதிரி எழுதிக்கலாம். இப்போ இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போ எண்ணுக்கு நம்ம 1ன்னு கொடுத்தோன்னு வைங்க. மேலே 1 பை கீழே 1 + 1 2 1/2 ஃபர்ஸ்ட் உறுப்பு வருதா? அதே மாதிரி 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா மேலே 2 கீழே 2 + 1 3 செகண்ட் உறுப்பு வருதா? 3ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 3/3 + 1 தேர்ட் உறுப்பு வருதா? இப்போ கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம எழுதின பொது உறுப்பு கரெக்டு. ஓகேவா? நம்ம எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். எண்ணுக்கு 1 2 3 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்கிற அந்த உறுப்புகள் ஒன்று ஒன்றா கரெக்டாக கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். கிடைக்கல அப்படின்னா நம்ம போட்டது தப்பு.
கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இங்கே கிடைக்கும். ஓகேவா? இதுதான். அடுத்து தேர்டு இதே மாதிரி போட்டுடலாம் பாருங்கள். தேர்டு வந்து 5 -25 125 அப் டு எக்ஸெட்ரா இப்படி கொடுத்துருக்காங்க ஒரு தொடர் வரிசை. இதை எப்படி நம்ம எழுதலாம்? இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள் 5 இருக்குது, 5 நான் எழுதிட்டேன். 25 இருக்குது, குறி விட்டுருங்க. 25 இருக்குது. 25 எப்படி எழுதலாம்? 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? 5 25. அடுத்து பாருங்கள் 125, அதுங்கிறது 5 கியூப் இல்லையா? 5 கியூப். ஓகேவா? 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 5 25 25 5 125. அப்போ அடுத்த உறுப்பு என்னவா இருக்கும்? 5 பவரில் 4 இப்படி இருக்குமா? சரி, அப்போ இது வந்து 5 பவரில் 1 2 3 4 இப்படி போய்கிட்டே இருக்குது. அப்போ பொது உறுப்பு எப்படி எழுதலாம் அப்படின்னா, இன்னும் குறி இருக்குது, அது அப்புறம் எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடலாம். பொது உறுப்பு an ஈக்குவல் டு 5 பவரில், இப்போ கீழே 5ங்கிறது எல்லாத்துலேயுமே பொதுவாக இருக்குது. அப்போ 5 நான் எழுதிட்டேன். மேலே பார்த்தா 1 2 3 4 அப் டு எக்ஸெட்ரா இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கா. அப்போ 1 2 3 4ன்னு போனாலே அதை நான் என்னன்னு சொன்னேன்? n போட்டுடலான்னு சொன்னேன்னா. அப்போ 5 பவரில் n. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. அப்போ அடுத்த உறுப்பு வந்திருந்தால் அது மைனஸ் இருக்குமா? அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படி போட்டுக்கலாம் -1. ஓகேவா? இப்படி போட்டு பவரில் n +1 நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? இதை நான் நெருக்கமாக எழுதிட்டேன், கொஞ்சம் இதை எழுதுகிற பாருங்கள். an ஈக்குவல் டு -1 பவரில் n + 1. ஓகேவா? அதுக்கப்புறம் 5 பவர் n இப்படி எழுதலாம். ஏன் அப்படின்னா, இப்போ பாருங்கள் நான் எழுதியிருக்கிறது கரெக்டு அப்படின்னா, இப்போ n-க்கு வந்து 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், இங்கே 5ங்கிறது 5 பவரில் 1 அப்படின்னா 5 தான் வரும். இங்கே 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 1 + 1 2ன்னு வருமா? 2 -1 ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு அர்த்தமா? அடுக்கில் 2 இருக்குது, அப்போ 2 வருது. எனக்கு 1ன்னு கொடுத்தா 1 + 1 2. அப்போது -1 ஸ்கொயர் பண்ணணும். -1 ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ இங்கே ப்ளஸ்ஸு தான். அப்போ இது மொத்தமாக ப்ளஸ்ன்னு வந்துருச்சு, இது 5ன்னு வந்துருச்சு. அப்போ ஃபஸ்ட் உறுப்பு கிடச்சிச்சா? அடுத்து இங்கே பாருங்கள், இதுக்கு 2ன்னு கொடுக்கலாமா? இப்போ 2ன்னு கொடுத்தா அப்படின்னா -1 பவரில் 2 + 1ன்னு வருமா? அதுக்கப்புறம் 5 பவரில் இங்கே n தான் இருக்குது, அப்போ n-க்கு 2 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது என்னன்னு வரும்? இப்போ இங்கே -1 பவரில் 3 5 பவரில் 2 அப்படின்னா கியூபு. 1 கியூபு அப்படின்னா 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1, அப்போது 1 தான் வரும். அடுத்து மைனஸை 3 தடவை போட்டு பெருக்கணும் அப்படின்னா -× -– என்னென்னு வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ இன்னொரு மைனஸ் இருக்கனால அது கூட பெருக்கும்போது அப்போ நம்மளுக்கு மைனஸில் தான் ஆன்சர் வரும் இல்லையா? அப்போ -1ன்னு வரும். இங்கே 5 ஸ்கொயர், 1ஐயும் 5 ஸ்கொயரையும் பெருக்குனா அப்போ 5 ஸ்கொயர், இந்த மைனஸ் இங்கே வந்துச்சுன்னா -5 ஸ்கொயர். ஓகேவா? -5 ஸ்கொயர்னா -25. கரெக்டாக? இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்கொயராக மேலே வந்து அடுக்கில் இரட்டை என்ன இருந்தது? 2 4 அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, இப்போ 2ன்னு இருந்ததுன்னா -× -ன்னு வரும். ஏன்னா மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது -× ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ ஃபஸ்ட்டு கிடைக்கிற நம்பர் நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக கிடைக்குது. அடுத்தது இங்கே வந்து n-க்கு நம்ம 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 3ன்னு வருது. அடுக்கில் 3ன்னு வந்தது அப்படின்னா அது -× அப்போ மைனஸ் அப்படின்ட்டு வந்துடும். ஓகேவா? அப்போது இங்கே வந்து மைனஸ் வருது. அந்த மாதிரி யோசிச்சு போடணும். ஓகேவா? இப்போ -1ன்னு கொடுத்து பவரில் n + 1 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்போ ஃபஸ்ட் உறுப்புக்கு நம்ம 1ன்னு கொடுக்கும்போது 1 + 1 2ன்னு ஆச்சு அப்படின்னா 1 ஸ்கொயர் -1 ஸ்கொயர், அப்போ -× ப்ளஸ்ன்னு ஆயிரும். 1 அப்போ வெறும் நம்பர் ப்ளஸ் நம்பர் கிடைக்கும். அடுத்து 3 ஒற்றை எண்ணா கிடைக்கும் போது, ஓகேவா, இங்கே மேலே ஒற்றை எண்ணா கிடைச்சா மைனஸ் வரும், இரட்டை எண்ணா கிடைச்சா ப்ளஸ் வரும். ஓகேவா? இவ்வளோதான் இந்த கான்செப்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.